உடையார் இரண்டாம் பாகம் 115வது அத்தியாயம். சேனாதிபதியின் கேள்வியால் அங்கு ஏற்பட்ட அந்த அமைதியை ராஜராஜ பெருந்தச்சர் மிக சாதாரணமாக உடைத்தார். இளவரசர் ராஜேந்திரர் இந்த புறக்கணிப்பை மனதுக்குள் குறித்து கொண்டார். கம்மாளர்களின் வருத்தத்தை அறிந்து கொண்டார். நேரடியாக போய் சமாதானம் செய்தார். என்னவென்று, நமக்கு நல்ல காலம் வரும், அதுவரை பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். நமக்கு என்று சொன்னாரா? ஆமாம், அவரை கம்மாளர்களுடன் சேர்த்து கொண்டார். இதற்கு உண்மையில் என்ன அர்த்தம்? இன்னொரு சிற்பி கேட்டார். என்னுடைய பதவி காலம் வரும்போது நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட உதவியை செய்வேன் என்று அர்த்தம். சரி, ஏதோ செய்துவிட்டு போகட்டும், அதனால் எங்களுக்கு என்ன? முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள். நீங்கள் யார்? உங்கள் தொழில் என்ன? நாங்கள் கற்சிற்பிகள். உங்களுக்கும் கம்மாளர்களுக்கும் என்ன உறவு? நாங்கள் எல்லோரும் ஒரே இனம். கல்வேலை செய்பவர்கள், பொன்வேலை செய்பவர்கள், உலோக சிற்பங்கள் செய்பவர்கள், வீடு கட்டுபவர்கள், மரவேலை செய்பவர்கள், துணி நெய்பவர்கள், எல்லோரும் ஒரே இனம் என்று சொல்லப்படுவதுண்டு. தேவ சிற்பியான விஸ்வகர்மாவிடமிருந்து பிறந்தவர்கள் நாங்கள் என்று கூறப்படுவது உண்டு. ஆகா, கருமாரர்களுக்கு என்ன உயர்வு கிடைக்கிறதோ அத்தனை உயர்வும் உங்களுக்கும் கிடைக்கும் அல்லவா? சேனாதிபதி கேட்டுவிட்டு கண் சிமிட்டினார். இப்பொழுது என்ன கெட்டுவிட்டது? ஒரு கல்தச்சர் கடுகடுத்தார். பூணல் அணிந்து கொள்ளலாமே. மறுபடியும் சேனாதிபதி உரக்க கூவினார். அது எங்கள் வேலைக்கு இடைஞ்சல். பூணல் அணிந்து கொள்வது எதற்காக? அணிந்து என்ன செய்ய போகிறோம்? தேவையில்லாத கோரிக்கை. அந்தணர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்துகின்ற முயற்சி. அவர்களை போட்டிக்கு அழைக்கின்ற ஒரு மனப்பான்மை. அந்தணர்களுக்கு எதிராக இவ்விதமெல்லாம் செய்துவிட்டு இங்கு நிம்மதியாக வாழ முடியுமா? ஏன், அந்தணர்கள் என்ன செய்து விடுவார்கள்? உங்களுக்கு தெரியாதா ஐயா சேனாதிபதி? நீங்கள் சும்மா இருங்கள். அந்தணர்கள் மிக மிக ஆபத்தானவர்கள். எப்பொழுது எங்கே நன்மை குழி தோண்டி புதைப்பார்கள் என்று சொல்லவே முடியாது. உண்மையிலேயே அவசியமான ஒரு கோரிக்கையாக இருந்தால் நாமும் கம்மாளர்களோடு சேர்ந்து கொள்ளலாம். மாட மாளிகைகள் கட்டி கொடுக்கின்றீர்கள், மிகப்பெரிய கோயில்களை நிர்மாணிக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு வாழ்வு ஓலை குடிசைதான் என்று எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு நல்லது. சூடான பாறாங்கல்லில் உட்கார்ந்து வேலை செய்கிறவர்கள் கட்டடத்தில் இருக்கும்போது அந்த சூடு உடம்பு விட்டு குறையாமல் போகும். வெட்ட வெளியில் படுப்பதும் கூரை குடிசைக்குள் கூடுவதும் தான் சிற்பிக்கு நல்லது. நல்ல கட்டடத்திற்குள் வாழும்போது காற்று வீசுவது தடைப்படுகிறது. நான் புழுக்கத்தில் இருக்கவே கூடாது. மறுபடியும் இந்த கம்மாளர்கள் கேட்ட காலுக்கு செருப்பு, தோளுக்கு துணி, உட்கார்ந்து போக பல்லக்கு என்பதெல்லாம் முட்டாள்தனம். செருப்பணிந்து கொண்டு நான் எந்த மலை மீது ஏற? உருண்டு கீழே விழுந்து சாவேன். எங்கள் திருமணத்தின் போது கூட தோளில் துண்டு போடுவது இல்லை. தலையில் இறுக்கமாக கட்டுவதுதான் எங்கள் வழக்கம். கருமாரர்கள் கேட்ட எல்லா கோரிக்கைகளும் ஆபத்தானவை, யாருக்கும் உபயோகம் இல்லாதவை. ஏன், கருமாரர்கள் கூட எந்த பெரிய சௌக்கியமும் அனுபவித்து விட முடியாது. பாறை சூடாவது பரவாயில்லை, உருக்கிய இரும்பு குழம்பு சூடு இன்னும் அதிகம். அவர்கள் எதற்காக ஒட்டு வீட்டிலும் கல்வீட்டிலும் இருக்க வேண்டும்? சுற்றிலும் மண் எழுப்பி மேலே ஓலைக்கூரையை இருக்க போட்டு ஒரு துளி மழை நீர் உள்ளே இறங்காவண்ணம் வைத்து
அந்த வீட்டிலே இருக்கின்ற சுகம் எதிலாவது வருமா? உருக்கு தேடி போகின்ற கருமான் பல்லக்கிலே போக முடியுமா? எவ்வளவு தூரம் போக முடியும்? யார் தூக்கி கொண்டு போவார்கள்? கருமாரை கருமாரே சுமப்பாரா? என்ன வேதனை இது! வீட்டில் வெள்ளை அடித்து கொள்ளவும் நல்லது கெட்டதற்கு சங்கு ஊதி கொள்ளவும் என்று கேட்கிறார்கள். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வெள்ளை அடிப்பதே இல்லை. மாறாக பசுஞ்சாணியை குழைத்து சுவர் முழுவதும் இண்டு இடுக்கு விடாமல் பூசிவிடுகின்றோம். அது கண்ணை பிடுங்காமல் கண்ணிற்கு குளுமையாக இருக்கிறது. எங்கள் கருவிகள் வைப்பதற்கு வசதியாக இருக்கிறது. வெள்ளடித்த வீட்டில் கருவிகளை எங்கே வைப்பது? சுவர் அழுக்காகிவிடக்கூடாது என்று கை வைக்க பயம் வரும். எங்கள் கைகள் அழுக்காக இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? அவர்கள் கரியிலும் மண்ணிலும் வேலை செய்கின்றவர்கள். எதற்கு வெள்ளை அடிக்க வேண்டும்? சங்கு ஊதினால்தான் நல்லது நடக்குமா? செத்தவர் சொர்க்கத்திற்கு போவாரா? இதுவரை நமது குடும்பத்தில் இறந்த பெரியோர்கள் எல்லாம் சங்கு ஊதி கொண்டா போனார்கள்? இளவரசர் கொண்டாடுகிறார் என்பதாலேயே ஏதேனும் கேட்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். யாரையோ பார்த்து தங்களுக்கு அந்த சலுகைகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல ஆகிறது. எதற்கு அந்தணர்களோடும் உயர்குலத்து மனிதர்களோடும் போட்டி போட வேண்டும்? நம் குலம் தாழ்ச்சி என்று எவர் சொன்னது? நாம் இல்லாமல் இந்த சமுதாயம் எப்படி நடக்கும்? உங்களிடம் கோரிக்கை ஏது வேண்டுமென்று இளவரசர் கேட்டால் என்ன செய்வீர்கள்? சேனாதிபதி ஆவலோடு கேட்டார். இன்னும் அதிகமாக கோயில்கள் கட்டுங்கள். அரச குடும்பத்தார் அனைவரும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் கோயில்கள் கட்டியே ஆக வேண்டும், மாட மாளிகைகள் எழுப்பியே ஆக வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் என்று சொல்வேன். பரம்பரையாக வேலை இருக்கும் அல்லவா? ஏதாவது ஒரு கலாச்சாரம் இந்த பூமியில் நிற்கும் அல்லவா? அது முக்கியமானதல்லவா? எல்லா செங்கல் தளிகைகளையும் கற்றளிகளாக மாற்ற வேண்டுமென்று கைகூப்பி கேட்டுக்கொள்வேன். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது. அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் உருவாக காரணமே நாங்கள்தான். இதனால் எங்களுக்கு மட்டுமா வேலை கிடைக்கும்? கருமாரருக்கும், மரத்தச்சருக்கும், நகை செய்பவருக்கும், உலோக சிற்ப வேலை செய்பவருக்கும், துணி நெய்பவர்களுக்கும், தேவரடியார்களுக்கும், காவல்காரர்களுக்கும், அந்தணர்களுக்கும், சமைப்பவர்களுக்கும், பாடுபடுபவர்களுக்கும், மத்தளம் வாசிப்பவர்களுக்கும், ஆடு மேய்ப்பவர்களுக்கும் கூட வேலை கிடைக்கும். கோயில் என்பது மிகப்பெரிய சமூக கூடம். ஒவ்வொரு ஊரிலும் மிகப்பெரிய சமூக கூடம் இருப்பின் அந்த ஊருக்கு மரியாதை, அந்த மக்களுக்கு அந்த ஊர் மீது, அந்த ஊர் சபை மீது ஒரு பிடிப்பு ஏற்படும். உட்கார்ந்து பேச இடமிருந்தால் நிச்சயம் பேசுவார்கள். பேசினால் பிரச்சனைகள் தீரும். அப்படி உட்கார்ந்து பேசக்கூடிய கோயில்களை, அதாவது சமூக கூடங்களை நிர்மாணிப்பது நம்முடைய பணி. அரசருடைய துணை அதற்கு தேவை. இது வல்லாமல் வேறு எந்த கோரிக்கைகள் வைத்தாலும் அது முட்டாள்தனம், நிர்மூடம். சிற்பிகள் தலைவர் உரத்து சீர மற்ற சிற்பிகள் ஆஹா ஆஹா என்று வாய்விட்டு பாராட்டினார்கள். அந்த வயதான சேனாதிபதி எழுந்து நின்று அந்த சிற்பியை பார்த்து கை கூப்பினார். மிகப்பெரிய தொலைநோக்கு, மிக தெளிவான சிந்தனை. நீங்கள் சாதாரண சிற்பி இல்லை என்பதை மறுபடியும் நிரூபித்து விட்டீர்கள். ராஜராஜ பெருந்தச்சர் என்பதை மறுபடியும் உங்கள் மக்களுக்கு நடுவே நிலைநாட்டி விட்டீர்கள். நீங்கள்
செயற்கரிய செயலை செய்ய இறங்கி இருக்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் சிந்தனை விரிவுபட்டதாக இருக்கிறது. நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். சேனாதிபதி மறுபடியும் கை கூப்பிய போது வெளிப்பக்கத்திலிருந்து ஒரு சிறுவன் ஓடி வந்தான். ஐயா, தேவரடியார்கள் எல்லோரும் நிசம்பசூதினி கோயிலை நோக்கி போகிறார்கள். இளவரசர் அங்கு வருகின்றாராம். அவரை வரவேற்பதற்காக அவர்கள் போகின்றார்களாம். அவர்கள் பின்னே தஞ்சாவூர் மக்களும் போகிறார்கள். உங்களுக்கு தகவல் சொல்ல சொன்னார்கள். யார் சொன்னது? எச்சுமண்டை என்கிற தேவரடியார் இந்த தகவலை உங்களிடம் சொல்ல சொன்னார். வேறு வேலை இல்லை, நாம் இங்கேயே அமர்ந்திருப்போம். அரசர் இங்கு வருவதாக செய்தி வந்திருக்கிறது. அவரை வரவேற்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அவரவர் வேலையை கவனிப்போம். ராஜராஜ பெருந்தச்சர் எழுந்து போய் பாறைகளை பார்வையிட துவங்கினார். சிற்பிகள் கலைந்தார்கள். தேவரடியார்கள் இருப்பிடத்தில் 6-7 நடன மாதர்களே இருந்தார்கள். மற்ற எல்லோரும் விரைவாகவும் வேகத்தோடும் நிசம்பசூதினி கோயிலை நோக்கி போனார்கள். அவர்கள் போவதை பார்த்துவிட்டு அடிமை வீரர்களான சாளுக்கிய தேசத்து வீரர்களும் மெல்ல அவர்கள் பின்னே நடந்து போனார்கள். அவர்கள் தஞ்சை நகரை 2 புறமும் பார்த்து கொண்டே போனார்கள். நிசம்பசூதினி என்றால் என்ன என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். அது மிக உக்கிரகமான தெய்வம். தஞ்சையின் எல்லைக்காளி. ராஜேந்திரர் விரும்பி வணங்குகின்ற கொற்றவை என்று தஞ்சைவாசி ஒருவர் சொல்ல, உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வருகின்ற எக்காலம் மிக அருகே கேட்டது. அடிமை வீரர்கள் தேவரடியார்களோடு போவதா அல்லது அங்கே நிற்பதா என்று திகைத்தார்கள், தவித்தார்கள். வேகமாக தேவரடியார்களின் கூட்டத்திற்கு பின்னே போய் நின்று கொண்டார்கள். கோயிலுக்காக நிர்மாணிக்கப்பட்ட அந்த அடிமை வீரர்களின் கூரை கொட்டகையும் விரிச்சோடி கிடந்தது. மன்னரின் மெய்காப்பாளர்கள் உள்ளே வந்தார்கள். சட்டென்று திகைத்து போனார்கள். எங்கே எல்லோரும் என்றார்கள். குதிரைகளை விரட்டி நாலாபுறமும் தேடினார்கள். சிற்பிகளை நோக்கி வந்தார்கள். ராஜராஜ பெருந்தச்சர் எழுந்து நிற்கவே குதிரையிலிருந்து வீரன் கீழே குதித்தான். கை கூப்பி வணங்கினான். அடிமை வீரர்கள் எவரையும் காணோமே, எங்கே போய்விட்டார்கள்? எங்கே போயிருப்பார்கள் என்று நினைக்கின்றாய்? தேவரடியார்கள் எல்லாம் நிசம்பசூதினி கோயிலுக்கு போக அவர்களும் தேவரடியார்களை பின்தொடர்ந்து போனார்கள். யார் போக சொன்னது? யார் இருக்க சொன்னார்கள்? அவர்கள் இங்கேயே இருக்கும்படி யாராவது கட்டளையிட்டு இருக்கிறீர்களா? இல்லையே. எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் என்றுதானே அவர்களுக்கு இடம் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். தேவரடியார்கள் எல்லாம் மாட்டு வண்டியில் ஏறி நீண்ட கொம்பை கையில் பிடித்து கொண்டு உல்லாசமாக போக அவர்களை வேடிக்கை பார்க்க இவர்களும் போய்விட்டார்கள். பாவம், குடும்பத்தை விட்டு வெகு தூரம் இருக்கிறவர்கள். தேவரடியார்கள் பின்னால் வீரர்கள் போனதில் எந்த தவறும் இல்லை என்று நினைக்கின்றேன். ராஜராஜ பெருந்தச்சர் பேச மற்ற சிற்பிகள் தலையாட்டினார்கள். சிலர் மெல்லியதாக சிரித்தார்கள். அப்படியானால் தேவரடியார்களும் இல்லையா? இன்னொரு வீரன் கேட்டான். இங்கு நின்று கேட்பதில் என்ன பயன்? போய் அங்கே தேடிப்பார் என்று தேவரடியார்கள் இருக்கும் குடியிருப்பை காட்டினார்கள். ஒரு படை வேகமாக குதிரை ஏறி அங்கு போயிற்று. எக்காலம் மிக அருகில் கேட்டது. கொடிகள் உள்ளே நுழைந்தன. யானை அசைந்து வந்தது. கட்டியக்காரர்கள் மிக பெரிய விருதை உரத்து சொல்லிக்கொண்டு உள்ளே வந்தார்கள். எல்லா முகத்திலும் திகைப்பு இருந்தது. எங்கே ஒரு அடிமை வீரனை கூட காணோம் என்ற பரபரப்பு இருந்தது. அங்கு நின்று அரசரை பார்த்தார்கள். அரசர் சிறு தேரில் வந்து அந்த பெரும் ஓலை குடிசை எதிரே நின்றார்.
திரும்பி பார்த்தார். ஓலை கொட்டகை காலியாக இருந்தது. எங்கே என்று கேட்டார். அவர் படையிலிருந்து ஒருவன் ஓடி வந்தான். அவர் காதோரம் சொன்னான். அரசருடைய முகம் மெல்ல கருத்தது. பஞ்சவன்மாதேவி அரசையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அரசருடைய தேர் சட்டென்று வேகமாக திரும்பியது. திரும்பிய வேகத்தில் ஒரு கோபம் இருந்தது. மெல்ல அந்த குதிரைகள் சிற்பிகள் இருக்கும் இடம் நோக்கி ஓடி வந்தன. பஞ்சவன்மாதேவி அரசர் காதில் ஏதோ சொன்னார். அரசர் தலையாட்டி கேட்டுக்கொண்டார். பிறகு சட்டென்று முகத்தை மலர்ச்சியாக வைத்து கொண்டார். ஓடுகின்ற தேரிலிருந்து தாவி இறங்கினார். பஞ்சவன்மாதேவி குதிரைகளை கடிவாளம் இழுத்து நிறுத்தினார். நடந்து சிற்பிகளிடையே கொட்டகைக்குள் அரசர் நுழைந்தார். எங்கே ராஜராஜ பெருந்தச்சர் என்று கேட்டார். ராஜராஜ பெருந்தச்சர் முன்னே வர 2 கைகளையும் விரித்து அவரை நோக்கி அரசர் வந்தார். ராஜராஜ பெருந்தச்சர் சில அடிகள் ஓடிப்போய் அரசருடைய காலில் பணிய அவரை தூக்கி நிறுத்தி இருக்க தழுவிக்கொண்டார். மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க, உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க என்று கோஷங்கள் கூரை கொட்டகையை பிளந்தன. குழந்தைகள் கூத்தாடினார்கள். எக்காலமும் சிறுபறையும் உரத்து முழங்க அதற்கு இளைஞர்களும் சிறுவர்களும் நடனம் ஆடினார்கள். பெண்கள் குளவை இட்டார்கள். காப்பு கட்டி கொண்ட இளைஞர்கள் பூர்ண கலசத்தை கொண்டு வந்து அரசரிடம் கொடுத்தார்கள். அரசர் அந்த பூர்ண கலசத்தின் மீது பொற்காசுகளை சொரிந்தார். அவைகளை முதிய பெண்கள் பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஒரு முடிசாக்கி ராஜராஜ பெருந்தச்சரிடம் ஒப்படைத்தார்கள். இளவரசர் இங்கே வரப்போகிறார். அவருக்கு எவ்விதமாக கோயில் நாம் கட்டப்போகின்றோம் என்பதை நீங்கள் விளக்கியாக வேண்டும். எத்தனை ஏற்பாடெல்லாம் செய்திருக்கின்றோம் என்பதை சொல்லியாக வேண்டும். இங்கு நன்கு பேசக்கூடிய வாலிபர்களை முன்னால் நிற்க வைத்து இளவரசருடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும்படி பணித்து விடுங்கள். ஏன், நானே சொல்கின்றேனே, ராஜராஜ பெருந்தச்சர் சொல்ல அரசர் கை தூக்கினார். சட்டென்று பெருந்தச்சர் முகம் மாறியது. ஏன், நான் சொன்னால் தவறா மன்னரே? காதோரம் மிருதுவாக ஸ்ரீ ராஜராஜ தேவரிடம் கேட்டார். நீ பெருந்தச்சன், ராஜராஜ பெருந்தச்சன். மிகப்பெரிய கோயில் கட்டுவதற்கு உன்னை தயார் செய்து கொள். நீ யார் கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இல்லை. உனக்காக உன்னுடைய மக்கள் பதில் சொல்வார்கள். எங்கும் எதிலும் எப்போதும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்னை கூட நீ மண்டியிட்டு வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கால் தொட்டு இனி ஒருபோதும் வணங்காதே. நீ எம்பெருமான் சிவன் வேலை செய்பவன், சிவனுக்காக விமானம் கட்டுபவன். நீ என்னிலும் உயர்ந்தவன். எனவே நாம் பார்க்கும் பொழுது தழுவிக்கொண்டால் போதும். அரசருடைய அந்த பேச்சில் கோபம் இருந்தது. இளவரசரை நீ வணங்க வேண்டாம் என்ற கட்டளை மறைமுகமாக இருந்தது. ராஜராஜ பெருந்தச்சர் கவலையோடு சுற்றியுள்ள சிற்பிகளை பார்த்தார். சிற்பிகள் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். 115வது அத்தியாயம் முடிவடைந்தது.